ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். அம்பேத்கர் அவர்களுடைய புக் ரிலீஸ் ஈவெண்ட்ல தளபதி பார்த்தீங்கன்னா 13 நிமிஷமே 12 நிமிஷமே தான் பேசியிருந்தாரு. இதுலயே பார்த்தீங்கன்னா மொத்த திமுகவையும் பார்த்தீங்கன்னா கதற விட்டாரு. இது ஜஸ்ட் ஆரம்பம் மட்டும்தான். இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய கதறல் சவுண்டு கேட்கும். அதாவது ரீசெண்டா நடந்த அம்பேத்கர் அவர்களுடைய புக் ரிலீஸ் ஈவெண்ட்டுக்கு தளபதி பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாரு. தளபதியுமே பார்த்தீங்கன்னா போயிருந்தாரு. அந்த ஈவெண்ட்ல பார்த்தீங்கன்னா கடுமையா டிஎம்கேவை விமர்சிச்சாரு. அந்த ஸ்பீச்சுக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதாவது களத்துல யாரு வேலை பார்க்கறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். சோசியல் மீடியால ஒர்க் பண்ணாம களத்துல இறங்கி ஒர்க் பண்ணா மக்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும். புயல் வந்து மக்கள் பாதிச்சப்போ 2500 கிலோமீட்டர் ஸ்டாலின் அவர்கள் சென்று குறைகளை கேட்டு அறிந்தாரு அப்படின்ற மாதிரி தளபதி அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. அந்த 2500 கிலோமீட்டர் போய் மக்களோட குறைகள் என்னன்னு கேட்டதாலாம் நமக்கு தெரியல. அந்த தளபதி நேரடியா களத்துல இறங்கலனா கூட புயல் வந்து பாதிச்சப்போ தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் எல்லா இடத்துலயும் உதவி பண்றத நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனா டிஎம்கே சார்பா தொண்டர்கள் அந்த மாதிரி உதவி பண்றத ஒரு இடத்துல கூட பார்க்க முடியல. முதல்வர் ஸ்டாலின் அண்ட் உதயநிதினு மெயினா இருக்கிறவங்க மட்டும் சில இடங்கள்ல பார்க்க முடிஞ்சது. சோ இவங்க ரெண்டு பேரால மேக்சிமம் எவ்வளவு இடத்துக்கு போக முடியும், உதவி பண்ண முடியும். சோ பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துக்கும் உதவி பண்ண முடியும்னா சோ அது தொண்டர்களால தான் பண்ண முடியும். தொண்டர்களை ப்ராப்பரா மேனேஜ் பண்றது தான் தலைவர்களோட வேலை. சோ டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் அது அப்படியே ஆப்போசிட்டா நடக்குது. சோ தலைவர்கள் நேரடியா களத்துல இருக்கிறப்போ சோ அது கொஞ்சம் பப்ளிசிட்டியாகவும் உதவி பண்றதாகவும் காட்டிப்பாங்க. ஆக்சுவலி தளபதி நினைச்சிருந்தா மலை அப்போ களத்துல இறங்கி ஈஸியா பேர் வாங்கிட்டு போயிருக்கலாம். பட் ஆனா அந்த மாதிரி பப்ளிசிட்டிக்காக பண்ண வேணாம்ன்ற மாதிரி நினைச்சிட்டாரு. அதனால தளபதி மேல பயங்கரமான விமர்சனமும் வந்துச்சு. பிகாஸ் என்ன இருந்தாலும் அது கொஞ்சம் அரசியலுக்கு தேவை. அதாவது களத்துல இறங்கினா மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறாங்க. அண்ட் தளபதியுமே இந்த விமர்சனங்களுக்கு அப்புறம் அதுவும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. அது இப்போ ரீசெண்டா அம்பேத்கர் அவர்களுடைய புக் லான்ச் ஃபங்க்ஷன்ல பேசினப்போ ஸ்பீச்லயே தெரிஞ்சது. அதாவது களத்துல இறங்கி போட்டோக்கு போஸ் கொடுக்கறது கொஞ்சம் தேவை போல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரு. ஸோ இனிமேல் அதை கொஞ்சம் பேலன்ஸ்டா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் சோசியல் மீடியால வேலை செய்யாம களத்துல இறங்கி கொஞ்சம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பின் மகேஷ் அவர்கள் சொன்னது ஒரு பாசிட்டிவான விமர்சனமா எடுத்துக்கணும். ஏன்னா எந்த ஒரு நிகழ்வுனாலும் தளபதியோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு போஸ்ட் தான் வருது அப்படின்றது நமக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அந்த ஒரு கிரிட்டிசிசத்தை இமிடியேட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, லெட்டர் பேட் கட்சி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கட்சி அப்படின்ற மாதிரி சில டாக்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஒரு பாசிட்டிவ் கிரிட்டிசிசமா எடுத்துக்கிட்டு ஃபிக்ஸ் பண்றது தான் வளர்ச்சிக்கு உதவும். ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.